சூப்பர் சிங்கர் சீசன் 11ஓட ரன்னர் அப்பா வந்திருக்கக்கூடிய சரண் ராஜா, அவர் ஜெயிக்க போற அந்த ரூ. 10,00,000 பணம் இருக்குல்ல, அதாவது ஆல்ரெடி அவர் ஜெயிச்சிட்டாரு. எப்படி பார்த்தாலும் ஒரு ரியாலிட்டி ஷோ ஜெயிக்கிறாங்கன்னா, அது குறைஞ்சது ஒரு 40 நாள் கழிச்சு தான் அந்த பேமெண்ட் வந்து உங்களுக்கு கொடுக்கப்படும். அப்படி வரக்கூடிய அந்த ரூ. 10,00,000 பரிசு தொகையில, அவர் என்ன மாரி விஷயங்கள் பிளான் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத இப்ப ரீசென்ட்டா அவரோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கிட்ட ஷேர் பண்ணியிருக்காராம். அதோட விவரத்த தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சரண் ராஜா அவர பொறுத்தவரைக்கும், இந்த சூப்பர் சிங்கர் 11ஓட ரன்னர் அப்பா வந்திருந்தாலும் டைட்டில் வின்னருக்கு இணையா தான் மக்கள் அவர தூக்கி வச்சு கொண்டாடுனாங்க. டைட்டில மட்டும் தான் வாங்கல. மத்தபடி இந்த ஷோல நீங்களும் நிக்கிலுக்கு ஈக்குவலான ஒரு ஆள் தான். பயங்கரமா ஒரு டிசர்விங்கான கண்டஸ்டன்ட் தான். நீங்க டைட்டில மிஸ் பண்ணத பத்தி கவலைப்படாதீங்க. கண்டிப்பா என்னைக்காவது ஒரு நாள் உங்களுக்கு ஒரு பெரிய மேடை, இத விட பெட்டரான மேடை கிடைக்கும் அப்படிங்கிற மாரி அவருக்கு வாழ்த்துக்கள் தெரிவிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த மாரி சிச்சுவேஷன்ல சரண் ராஜாவோட ஃபேமிலி பேக்ரவுண்ட பொறுத்தவரைக்கும், அப்படி ஒண்ணும் ஒரு வெல் செட்டில்டு ஃபேமிலி அப்படின்னு சொல்லிட முடியாது. ஒரு அபோவ் ஆவரேஜ் மிடில் கிளாஸ் ஃபேமிலி அப்படிங்கிறத அவரு பல இடங்கள்ல சொல்லியிருக்காரு. அப்பாவோட வருமானத்துல ஃபேமிலி ரன் ஆகுது. எனக்கு வந்து புத்தகங்கள் படிக்கணும். அப்பாவ பொறுத்தவரைக்கும் நான் வந்து ஒரு பேராசிரியரா வரணுங்கிறது ஆசை. ஆனா கண்டிப்பா நான் வந்து வருவேன். அதுக்கு முன்னாடி நான் பாட்டுத்துறைய தேர்ந்தெடுத்துட்டேன் அப்படின்னு தெரிவிச்சிருந்தாரு. அப்படிப்பட்ட சரண் ராஜா பொதுவாவே இயல்பாவே உதவி மனப்பான்மை அதிகம் கொண்ட ஒரு நபர் அப்படிங்கிறத அவங்க அம்மா தெரிவிச்சிருக்காங்க. ரோட்ல யாராவது போகும்போது ரொம்ப கஷ்டப்படுறாங்க, சாப்பாட்டுக்கு வழி இல்லாம இருக்காங்கன்னா, அவங்களுக்கு ஒரு வேளை உணவாவது வாங்கி கொடுக்கணுங்கிற மாதிரி சரண் ராஜா அடிக்கடி அவங்க அம்மாகிட்ட சொல்லிக்கிட்டே இருப்பாராம். சில நேரங்கள்ல தான் கையில இருக்கக்கூடிய காச தனக்குன்னு பயன்படுத்தாம, ஆடம்பரமா செலவு பண்ணாம, இல்லாதவங்களுக்கு உதவி செய்யறதையும் அவர் வழக்கமா வச்சிருப்பாராம். அப்படிப்பட்ட சரண் ராஜாவுக்கு இப்ப ரன்னர் அப்பா வந்ததால ரூ. 10,00,000 பரிசு தொகை குடுத்துருக்காங்கல்ல, அதுல அவர் ஒரு முக்கியமான விஷயத்த திட்டம் போட்டிருக்காராம். அது என்ன திட்டம் அப்படின்னா, ரூ. 10,00,000 பரிசு தொகையில பிடித்தம் போக ஒரு கணிசமான ஒரு குறிப்பிட்ட தொகை அவருக்கு பரிசா வரும். அதுல தனக்கு, தன் அப்பா, அம்மாவுக்கு குறிப்பா தன்னோட விஷயங்களுக்காக பயன்படுத்திட்டு, அதுல ஒரு குறிப்பிட்ட பெர்சன்டேஜ் அதிகமா இல்ல. ஒரு 2, 3% ஒரு ரூ. 10,000 இல்ல ஒரு ரூ. 15,000 இந்த ஒரு அமௌண்ட்ட ஒதுக்கி, அவரு வீடு பக்கத்துல இருக்கக்கூடிய முதியோர் இல்லங்கள், ஆதரவற்ற இல்லங்களுக்கு போயிட்டு, அங்க இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு வேளையாவது உணவு குடுக்கணும். அவரு ஜெயிச்சு வரக்கூடிய அந்த பணத்துல குடுக்கணும் அப்படிங்கிறது அவரோட நோக்கமாவும் இருக்குதாம். இதுக்கான எல்லா முயற்சிகளும் எடுத்து ஆல்ரெடி பிளான் பண்ணிட்டாராம். பரிசு தொகை வந்த உடனேயே அதுக்கான வேலைய ஸ்டார்ட் பண்ணோம் அப்படிங்கிறத அவர் ஃபேமிலிட்ட தெரிவிச்சிருக்காரு. இந்த ஒரு விஷயத்த கேள்விப்பட்டு எக்கச்சக்கமானவங்க சரண்ராஜுக்கு அவங்க வாழ்த்துக்கள பதிவு பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்க, ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்புக்கு மத்தியில கடந்த ஜனவரி 10ஆம் தேதி உலகம் முழுக்க ரிலீஸ் ஆன திரைப்படம் தான் பராசக்தி திரைப்படம். இந்த திரைப்படத்துக்கு இப்போ வரைக்கும் ஒரு கலவையான விமர்சனம் தான் வந்துகிட்டு இருக்குது. வசூல் ரீதியாவும் ரசிகர்கள் அந்த அளவுக்கு பெருசா தாக்கத்தை ஏற்படுத்தல அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க ஆதங்கத்தை பதிவு பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. சுதா கங்கரா இயக்கத்துல உருவாயிருக்கக்கூடிய இந்த ஒரு பராசக்தி திரைப்படத்துல எக்கச்சக்கமான நட்சத்திர பட்டாளங்கள் நடிச்சிருந்தாலும், ஒரு சில இடங்கள்ல இந்த கதைக்கான தொய்வு ஏற்பட்டதால பெருசா ஒரு இம்பாக்டை ஏற்படுத்தலைங்கிற மாதிரி விமர்சனம் வந்துட்டு இருக்கு. அப்படிப்பட்ட பராசக்தி திரைப்படம் கிட்டத்தட்ட சரியா ஒரு 25 நாட்கள் திரையரங்குல ஓடி இப்போ ஒரு வழியா ஓடிடிக்கு வரப்போகுது. பிப்ரவரி 7ஆம் தேதி இந்த திரைப்படம் ஜி5 ஓடிடில டைரக்டா ரிலீஸ் பண்ண போறாங்களாம். அதுவும் அன்கட் வெர்ஷன். தியேட்டர்ல ஒரு சில விஷயங்களை ட்ரிம் பண்ணியிருப்பாங்க. அது இல்லாத வெர்ஷன் தான் வந்து வரும் அப்படிங்கிற மாதிரியும் இப்போதைக்கு அப்டேட் கிடைச்சிருக்கு.